2026 தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கிற இந்த நேரத்துல கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள்ல ஒரு மிகப்பெரிய மத ரீதியான பொய் பிரச்சாரத்தை திமுக கையில் எடுத்திருக்கு. நாங்க இல்லனா கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லனோ, விஜய் ஜெயிச்சா பாஜகவோட சேர்ந்து உங்களுக்கு எதிரா வேலை செய்வாருனோ ஒரு அப்பட்டமான வதந்திய பரப்பிட்டு வராங்க. இத்தனை வருஷமா மத சார்பின்மை பேசின திமுக இன்னைக்கு தன்னோட தோல்விய மறைக்க மதத்தை சொல்லி மக்களை பிரிக்க பாக்குறது தான் மிகப்பெரிய வேடிக்கை. ஏன் இந்த மாவட்டங்களை திமுக குறிவைக்குது? ஏன்னா குமரி மற்றும் நெல்லையில இருக்கிற கிறிஸ்தவ மக்களின் வாக்குகள் தான் தேர்தலை தீர்மானிக்குது. அங்க தளபதி விஜய்க்கு இருக்கிற மிகப்பெரிய ஆதரவை பார்த்து பயந்து போன திமுக இப்போ பயத்தை மூலதனமாக்கி அரசியல் பண்ணுது. விஜய் பாஜகவோட பி டீம்னு முத்திர குத்தி சிறுபான்மையினரோட வாக்குகளை தக்க வச்சுக்க பாக்குறாங்க. ஆனா உண்மையிலேயே கடந்த 50 வருஷத்துல இந்த மக்களோட கல்விக்கும் வேலைவாய்ப்புக்கும் திமுக செஞ்சது என்ன? வெறும் ஓட்டு வங்கியா மட்டும்தானே உங்களை வச்சிருக்காங்க. தளபதி விஜயோட கொள்கை என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும், இதுல சாதிக்கும் இடமில்லை, மதத்துக்கும் இடமில்லை. மதவாத அரசியலுக்கு ஏன் ஆட்சியில இடமே கிடையாதுன்னு விஜய் தெளிவா சொல்லிட்டாரு. எப்போதெல்லாம் ஒரு மாற்றம் வருதோ அப்போதெல்லாம் ஒரு பூதத்தை காட்டி பயமுறுத்துறது தான் திமுகவோட ஸ்டைல். ஆனா எல்லா மதத்தினரையும் ஒன்னா இணைச்சு சமத்துவ பாதையில கொண்டு போறது தான் விஜயோட ஒரே நோக்கம். அவர் யாரோட டீமும் கிடையாது, அவர் மக்களோட டீம். குறிப்பா குமரி மற்றும் நெல்லை மக்களே, திமுகவோட இந்த வாக்கு வங்கி அரசியலை தவிடு பொடியாக்குங்க. உங்க உரிமைகளையும் பாதுகாப்பையும் விஜய் ஒருபோதும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாரு. 50 வருஷமா உங்களை ஏமாத்திட்டு இருக்கிற இந்த திராவிட மாடல் அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் இது. மடத்தை தாண்டி மனிதநேயத்தோட ஒரு புதிய தமிழகத்தை உருவாக்க தளபதி பின்னாடி அணிவகுப்போம். வதந்திகளை நம்பாதீங்க, வரலாற்ற படைக்க தயாராகுங்க. 2026ல இந்த மத அரசியல் நாடகங்களுக்கு மக்கள் சரியான பதிலடி கொடுப்பாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? திமுகவோட இந்த தந்திரம் குமரி நெல்லையில பலிக்குமா? கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. நன்றி.